மாசா மாசா கலர்ஃபுல்லாக வாங்கலாம் எங்களாகும் சேர்ந்து சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதாவது மைனா படத்தில், அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக நிறைய படங்களில் நடிப்பார் அப்படிங்கிறப்ப பெருசாக ஆள் வந்து கொஞ்சம் வந்து சினிமா விட்டு தள்ளி போயிட்டாரு. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு சார். எனக்கு என்னன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கேமரா முன்னாடி வந்து நின்று அந்த பிளேஸ் அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சன் சொன்னோன்னே ஏன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி யோசிச்சாவே எமோஷனல் ஆகிடும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வழி காதல் சார்ந்துதான் படம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை சார்ந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படியே இலக்கியத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்தோம். அதில் வந்து காதலுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்றது ஒரு ரிசர்ச் பண்ணி அப்படியே கலெக்ட் பண்ணோம். அதில் மையல்ன்றது ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க இவர் இந்த கேரக்டருக்காக. நான் நேரில் பார்த்தேன் இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது இப்போ ரீமேக் வேறு லாங்குவேஜில் வந்து பண்ணால் கூட யாருமே வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் இந்த மாடசாமி வந்து யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. ஆட்டுக்குட்டிங்களை களவாடிட்டு ஒரு பெண் குட்டி மனசை களவாடுறப்போ ஏற்பட்ட பிரச்சனை தான் அவர் சொல்ற ரீதியா. உங்களுக்கு மைனா ஞாபகங்கள் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா எங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? கேரவன்லாம் பெருசா இருந்திருக்காதே சார் நீங்க ஷூட் பண்ணது? அப்படியா? ஏன்னா மலைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தீங்களா படம் முழுக்க? மழை வரும், ஒரு குறை அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ள எல்லாருடைய பிளேட் வச்சு சாப்பிட்டு இருக்கோம். 5 பேர் 6 பேர் முதுகு நனைஞ்சிட்டு இருக்கும். படத்துல உங்க ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ற ஒரு கேரக்டர்ல அது நிறைய மீம்ஸ்ல எல்லாம் இப்ப கூட ஏன்னா இது மாதிரி எப்ப வருவீங்க அந்த ஒரு கேரக்டர்னால பார்த்தா ஒவ்வொரு டைம் நான் தமிழ்நாட்டு இங்க மக்களை சந்திக்கும் எப்ப வருவீங்க யாராவது வாய்ப்பு இப்பதான். ஒன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மையல் கூடிய சீக்கிரம் தமிழ் திரையுலகத்துல ரிலீஸ் ஆக போற படம். எப்பொழுதுமே இந்த சின்ன பட்ஜெட்ல வரக்கூடிய படங்கள்லாம் வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திரைக்கதையோட வரும். ஸோ இயக்குனர் ஏழுமலை அவர்களுக்கு வணக்கம். தென் வந்து தமிழ்ல முதல் முறையா அறிமுகமாகிற சம்ரிதா தாரா, சமிருதி தாரா, அவங்களே அவங்க பேரை கரெக்டா சொல்லிடுவாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ சேது சார் வணக்கம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுக்கணும்னா மைனா படத்தோடைய போலீஸ் கேரக்டர் தான். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து ஏழுமலை சார், நீங்க பிரபு சாலமன் சாரோடைய அசோசியேட். ஓகே, இதான் முதல் படம் இல்லையா சார்? அரவன் ராஜராஜ சோழன் அந்த டெம்பிள் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ல பண்ணது 2019 மார்ச் 15 ரிலீஸ் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் அது இதெல்லாம் வந்தோடனே அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு. ஓகே, ஸோ மையல் பார்க்குறப்பே வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் மாதிரி தான் இருக்கு, கமர்ஷியல் மூவி கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்க மையல் பத்தி சொல்லுங்க. மையல்னா வந்து ஈர்ப்பு, பார்த்த நொடி பொழுது ஈர்ப்பு. ஓகே, இருப்பா அது ஆண் பெண்ணை பார்த்தவுடன் அந்த பார்த்த அந்த மூமெண்ட்ஸ்ல வந்து ஏற்படும் ஒரு மயக்கம், காதல் மயக்கம், காம மயக்கம், இப்படியுள்ள ஒரு ஈர்ப்பு. ஸோ அதுதான் மையலுடைய அர்த்தம். ஸோ இது வந்து கமர்ஷியல் மூவி, ஆக்சுவலா கமர்ஷியல் மூவி, ஒரு ஆர்ட் ஃபிலிம் அந்த டைப்ல இருக்காது. முழுக்க முழுக்க மண் சார்ந்து ஒரு மனிதர்களுடைய வாழ்வியலும் அவங்க இருக்கிற அந்த மனசு, அந்த அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நேசத்துக்கு என்ன எதிர்ப்பு வருது அப்படின்றதுதான். எந்த ஊர்ல எடுத்தீங்க சார்? கல்வராயன் ஹில்ஸ் பேக்ரவுண்ட், திருவண்ணாமலையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தண்டாமுட்டு தாணிப்பாடி அதை கடந்து போனா. ஓகே, நைஸ். தென் உங்களுக்கு எப்படி இருக்கு தமிழ்ல முதல் மூவி? இல்லை, இது மயில் மூவில வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங் தான். என்னன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி எவ்வளோ ஆளுகள் வந்து ஆசைப்பட்டு இருக்கு. அதில் வந்து எனக்கு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இல்லை, அதுவும் இவ்வளோ நல்ல ஒரு க்ரூ கூட எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக
இவர் வந்து டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும் வந்து கேரளாவில் ஒரு ஆடிஷன் இருந்தாங்க. இங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்தாங்க. ஒரு 1 வீக் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆடிஷனில் நான் லாஸ்ட்டு தான். ஒரு 1 hour லேட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே போயிடும். ஆனால் கடவுள் அதுக்கும் எனக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. சினிமா எப்போ அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம எப்போ சினிமா தேடி போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டாங்க. எங்கேயோ அந்த ஒரு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு வரம், அதுதான் எனக்கு மையல். அன்னைக்கு சார் ஒரு சீன் கொடுத்தாங்க, அது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவர் டீம் எல்லாருமே வந்து ஃபோட்டோ பார்த்து சேவ் சார் எல்லாருமே வந்து வேணுகோபால் சார் இவர் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பேசுறதுக்கு தெரியாது. ஆனால் க்ரூ ஃபுல்லாக எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தாங்க. டைரக்டர் சார் கூட சீன் எல்லாமே கரெக்டாக இப்படி தான் வேணும், ஷவுட் இதுவும் பண்ணவே நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு க்ரூவில் வந்து அல்லின்ன கேரக்டர் ஒரு 45 days அந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் எனக்கு வந்து சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக செஞ்சதுக்கு இல்லை அந்த ஏற்பாடு. ஆமாம், அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நல்லா ட்ரை பண்ணுறீங்க. அடுத்த மூவியில் இன்னும் நல்லாவே ஃப்ளோவாக வந்துடும் நம்புறேன். ஓகே சேது சார், ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல நடிகர் எங்கே காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இடையில நான் வந்து ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் படித்த ஞாபகம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, அதாவது மைனா படத்தில். அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக நிறைய படங்களில் நடிப்பார் அப்படிங்கிறப்ப பெருசாக ஆள் வந்து கொஞ்சம் வந்து சினிமா விட்டு தள்ளி போயிட்டாரு. சம் இன்டெல் பாலிட் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், பாலிடிக்ஸ்னு. ஓகே ஃபைன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது மைனால இருந்து அது அப்படியே எப்படிலாம் போயிட்டு இப்போ மையல். ஸோ ஆமாம், இதுதான் இது அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்பு இதுதான். எஸ் மைமை மைனா சேது, Yes. மையல் சேது, Yes, sir. மை சேது. Nice, nice. ஸோ ஆனால் மைனாக்கு அப்புறம் நீங்கள் வரல, கேரக்டர்ஸ் வரலையா? வாய்ப்பை யாரும் கூப்பிடல. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு சார். ஆமாம், எனக்கு எதுவும் ஆச்சரியமாக தான் இருந்தேன். என்னன்னா அதுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த டேரக்டர்ஸ் கிட்ட பேசும்போது, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது அதெல்லாம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தேன். நிறைய உங்களை ட்ரஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்களை ட்ரை பண்ணிட்டேன், உங்களை தேடி இருக்கேன். Okay. கிடைக்கல. அங்கே தான் இருந்தேன். சென்னையில தான் இருந்தீங்க. சென்னை இல்லைன்னா திருப்பூர். ஓகே. வாய்ப்பு ஒரு 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 நமக்கு ஒரு பிரெட் வின்னிங் பிசினஸ் இருக்கு இல்லையா? எஸ் எஸ். இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்காக கொஞ்சம் முயற்சியில் எடுத்துருக்கு. நானும் நிறைய இடத்துல வாய்ப்பு கேட்டுருக்கேன், அமையல. அதுதான் நிஜம். சும்மா போய் சொல்லிக்கலாம் பிசினஸ்க்காக அங்கே போயிடுச்சு இல்லை வேற இடத்துல போயிடுச்சு, அதெல்லாம் நிஜம். என்னன்னா என்ன காரணம் சார்? ஏன்னா நீங்க தெரியலங்க. நான் அது தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு பெரிய நடிகரா இங்க எல்லாம் தெரியல. பிரபு சாலமன் சார் கூட அடுத்து கூப்பிடலையா? இல்ல, கூப்பிடல. ஓகே ஓகே. Maybe maybe I must have not performed the way he wanted or someone I don't know. ஏன்னா அந்த படத்துல வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோங்கிற ஒரு இதுலயே இருப்பீங்க. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல போயாலும் எந்த இடத்துல போயாலும் தெரியும்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. ஆமா, செம்மையா சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுக்கு மேல இப்போ எனக்கு தெரியும் எப்படி. இப்போ ஓகே, நெக்ஸ்ட் நான் இந்த ஊர்ல இருந்தா எனக்கு இப்போ ஒரு பிஆர் கம்பெனியை சப்போர்ட் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. நாளைக்கு என்ன ஒரு சான்ஸ் வந்தாலும் அவரெல்லாம் எங்கிட்ட அதை எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் ஒரு நல்ல அருமையான ஒரு டீம் எனக்கு அமைஞ்சது இப்போ இந்த படத்துல. மைனா கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் நட்டுக்காக தான் இருந்தேன். பட் ஆனால் ஒவ்வொரு விதமும் அவங்களுடைய ஒரு லைஃப் இருக்கு இல்லையா? ஸோ அவரோட படங்கள் நெக்ஸ்ட் படங்கள் அப்படி போய் அவர் பிஸி ஆகிட்டு நம்ம தான் நம்ம பார்க்கணும். அது என்னால முடியல, அந்த டைம்ல தெரியல. புரியுது. அதுவும் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி தான் மைனாக்குள்ள போனீங்க? இல்ல, நான் மைனா தான். நான் கொக்கின்னு ஒரு படம். ஆமா தெரியும். எஸ் பண்ணாரு. அது நான் ப்ரொடியூஸ் பண்ணி படம். ஓ என் ஃப்ரெண்ட் இன்ஜினியர் சொல்லி. ஓகே ஓகே. சேர்ந்து பண்ணி படம். அப்போ அந்த படத்துல இருந்து அவர் தெரியும். ஓகே ஃபைன். அதுதான் இந்த வாய்ப்பு வந்தது. சேது வந்தது. ஓ சாரி மைனா. ஓகே ஃபைன். நைஸ். அதுதான்
ஆச்சரியமா இருக்கு. ஓகே, அது நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண குக்கி, அதுக்கப்புறம் மைனா, அது வந்து ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது அப்படிங்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா தான் கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு பிளே இருக்கு. ஆமா, கண்டிப்பா நான் அப்படிதான் நம்புறீங்க. இப்போ இந்த மயில் வந்திருக்கு, இப்போ அதுவும் மக்களுக்கு மக்களுக்கு இந்த படத்தை 100% சொல்லணுமா ஜஸ்டிஸ் பண்ணிருக்கேன். இந்த கதைக்கு நல்ல கண்டென்ட் இருக்கு, நல்ல கதை இருக்கு, ஆர்டிஸ்ட் எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சமுத்தியா இருக்கும், சூப்பர் குட் சுப்ரமணியன் சார், தேரப்பன் சார், அப்புறம் பாலாஜா, விஜய் செம்புலி கேரக்டர் விஜய் போட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு சோலிடான ஒரு டீம், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் படத்துல இருக்கு. ஆக்சுவலி ஸோ கண்டிப்பா இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும், நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எனக்கு கண்டிப்பா ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். உங்களை அப்ப ஏழுமலை சார் அப்பல இருந்து தெரியுமா? மைனால கூட டைரக்டரா இருக்கிறப்போ பழக்கம். ஓகே, அப்ப இருக்கிறப்பவே சார் வந்து அதுல சீரியஸான போலீஸா தான் பார்த்தாங்க. ஆக்ஷன் கட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர ஜாலியா இருப்பாரு, ஹியூமரா ஃபன்னா. நம்ம ஒர்க் என்ன நடக்கணும், லைட் போறதுக்குள்ள எடுக்கணும்னு நினைப்போம். ஏன் பிரதர் டென்ஷன் ஆவீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஷோல்டர் மேல கை போட்டு அப்படியே ஜாலியா சுத்தி இருப்பாங்க. அப்ப நம்ம படம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை அப்படியே ஆரம்பிச்சு மைனா முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணோம். அது அந்த தள்ளி போச்சு. 13 வருஷம் கேப்புக்கு பிறகுதான் அந்த 13 வருஷமும் சார் கூட நீங்க ஏதாவது பண்ணலாம் இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் இடையில சார் ஃப்ரெண்ட்லியா பேசிப்போம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து சில விஷயங்கள் பரிமாறிட்டு இருக்கோம். அப்போ அந்த கேப்ல தான் நான் வந்து ஆகணும்னு பண்ணேன். அப்புறம் வேற ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கிறப்போ அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. அப்போதான் சார் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது போல ஒரு விஷயம் இருக்கு, கதை யார் பண்றாங்கன்னா சொல்லல, டைரக்ஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் யோசிச்சேன் என்ன சார் அப்படின்ட்டு, யார் என்ன கதைன்னு தெரியாது இல்லைங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சிருந்தேன். நான் சொல்றேன் எம்எல்ஏ நம்பிக்கை இருக்கா இல்லையாங்க சார், உங்க ப்ராஜெக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ப்ரொடியூசர், நான் வந்து பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அதுக்கப்புறம் தான் ஜெயமோகன் சார் இருக்காங்க, கதை கதை வசனா ஒரு ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் ஹாப்பி. ஸோ நல்லா வந்திருக்குன்னா எல்லாம் புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி நாயகன் சேது சாரே சார். சோ அப்ப உங்களுக்கான கதையை நீங்க தான் தேடிட்டு இருந்திருக்கீங்களா சேது சார் இவ்வளவு நாளா? நீங்க இத்தனை வருஷமா ஜெயமோகன் சார் சந்திச்ச போது நான் என்னோட கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ அவர் பெரிய படங்கள் தெரியும், பொன்னியின் செல்வன், மணிரத்னம் சார் கூட எல்லாம் ஒரு லெஜெண்ட் சொல்றேன். அது இல்லாம ஒரு highly intellectual person. Okay. And he's a very good hearted person. என்னோட கஷ்டத்தை தெரிஞ்சு அவர் எனக்காக ஒரு கதை பண்ணி. ஆச்சரியமா இருக்கு சார் உண்மையாவே. அதுக்கு இப்போ அவர் சொல்லிய மாதிரி எல்லா புகழும் ஜெயமோகன் சார்க்கே. கரெக்ட். I just bow my. உங்களுக்கு எப்படி அவர் பழக்கம்? ஒரு இடத்துல சந்திச்சு அதுக்கப்புறம் he's like a guru to me, elder brother to me. ஓகே ஃபைன். ஒரு லாங் அப்படி ஒரு டெய்லி டச் அப்படி இருந்தீங்க. லாஸ்ட் 5-6 இயர்ஸ் அவர் கூட எனக்கு அவருக்கு மேல அந்த அளவுக்கு மரியாதை. எனக்கு அவர் தெரியும். அதுதான் he is a very good person. ஓகே, நைஸ் ஹார்ட்டட் இல்ல. ஒரு என்னன்னா அவர் நம்ம நார்மல் ஆளுங்க மாதிரி என்ன அவர் என்ன he is அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. கண்டிப்பா. அவர் கூட ஒரு 5 minutes புத்தகம் எழுதி இருக்காரு. எவ்வளவு பெரிய மனிதர் நாலேஜ்ல ஒரு 1% கூட புத்தகத்துல வரல கேட்டகரி. அப்படியே. ஓகே, he is a living encyclopedia. he is a legend. அவரை கரெக்டா புரியுதுக்கு இப்ப புரியமாட்டா. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பத்தி பேசுறாரு. இப்பவுமே பேசிட்டு தான் இருக்காரு. ஆமா, அது வேற. இதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே ஃபைன். So அவர் வந்து ஸ்டோரி எழுதி கொடுத்து அவர் நமக்காக just I'm not saying all this just because he has given us his story screenplay. Okay. அதோட சேர்ந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் கதை திரைக்கதை கொடுத்திருக்காரு. ஆனா அதுல அவர் 100% நம்மளோட எஃபர்ட் போட்டு அது நம்மளோட கெப்பாசிட்டி என்ன இருக்குமோ அந்த கெப்பாசிட்டியோட 100% போடுது. இதுதான் நம்மளால முடியும். But சாரோட கதை சார் நம்ம அது we are not there to judge his story or screenplay or anything, but in our capacity whatever the best we could give அது நம்ம பண்ணிருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், டைரக்ஷன் வைஸ் ஆகட்டும், அதில் சேர்க்க வேண்டியிருக்குன்னா அந்த கொமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும்,
அந்த அவர் நம்மக்கிட்ட சொல்லி ஒரு அன்னைக்கு நரேஷன்ஸ் வியாபாரம் இருக்குல்ல, அன்னைக்கு அந்த ஒரு மண் சார்ந்த ஒரு கதை, அந்த ஊர், அந்த கேரக்டர்ஸ் அவர் நம்மக்கிட்ட நரேட் பண்ணி ஒரு ½ an hour ஒரு 1 hour அன்னைக்கு நம்ம கூட இருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் சார். அதுதான் உள்ளுக்குள்ள வாங்கி அதுதான் நம்ம எடுத்த முன்னாடி. And everybody is saying, whoever has seen the movie, they are all are saying we have done justice to this story. Okay, fine. எனக்கு என்னன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கேமரா முன்னாடி வந்து நின்று அந்த பிளேஸ், அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சன் சொன்னோன்னே ஏன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. அது அதை பற்றி யோசிச்சாவே நான் எமோஷனல் ஆகிடும். அந்த அளவுக்கு எனக்கு உள்ளுக்குள்ள வலி. ஆனா அந்த வலி எடுத்துட்டு அப்படி காட்டி அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம அதுக்காக முயற்சி எடுத்துருந்தோம். அதான் மற்றவங்கள மேல தப்பு சொல்லி எப்படி போக முடியும் லைஃப்ல? அது முடியாது. என்ன இருந்தாலும் அது நம்ம பண்ண அந்த கர்மம், அதோட பலம், அதோட ரிசல்ட் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது இதுதான் ரைட்டான டைம். மைனாக்கு அப்புறம் மையல் அந்த அந்த அளவுக்கு எனக்கு திருப்பி புகழ் நடக்கும். ஸோ இந்த மையல்ங்கிற டைட்டிலும் ஜெயமோகன் சார் சொன்னாரா இல்லை உங்களுடைய இதில் வந்ததா சார்? மையல் அவங்கெல்லாம் காதல் சார்ந்துதான் படம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை சார்ந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு கேட்டுருந்தேன் சார். இப்போ பேசுறதுக்கு இலக்கியத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் டீம். அதில் வந்து காதலுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்றது ஒரு ரிசர்ச் பண்ணி அப்படியே கலெக்ட் பண்ணோம். அதில் மையல்ன்றது ஃபீல் பண்ணாங்க. This is our second best name. சார் கொடுத்த ஒரு நேம் இருக்கு. கொமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த மையல் செலக்ட் second best name. Okay, nice. Whatever he has given is the best name. Okay, fine. This is our second best name. But அதுக்கு அந்த ஈகோலாம் அவர் கிட்ட கிடையாது. இல்ல அதுதான் sweet heart person. He is நம்ம எல்லாம் he is beyond our imagination. Please understand. புரியுது. அத நான் சனகிட்ட சொல்றேன். புரியுது எனக்கு. ஆடியன்ஸ் சொல்றேன். Yes, nice. நான் இப்போ பக்கத்துல அவரோட விமர்சனங்களை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு படங்களை பத்தி எல்லாம் அதோட கண்டென்ட் அவர் என்ன கண்டென்ட் பேசுறாரு, அதை பத்தி பேசினார். அவர் கொடுக்கணும் ஏதோ ஒரு அதோட வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டு அதுதான் ஜாஸ்தியா பேசுறாங்க. ஓகே, நைஸ். சூப்பர். I'm not there to judge this. புரியுது. நீங்க பழகி இருக்கீங்க, உங்களுக்கு அவரை புரிஞ்சிருக்கு. சோ நீங்க உங்க புரிதல்ல என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அதை நீங்க இப்ப சொல்றீங்க. That's nice one. Then தாரா உங்களுக்கு தெரியுதா நீங்க வந்து எவ்வளோ ஒரு நல்ல க்ரூ அது ஃபீல் ஆகி இருக்கும்ல உங்களுக்கு? நீங்க மைனா பார்த்துருக்கீங்களா? மைனா பார்த்தாங்க, இவர் நடிப்பு பார்த்தாங்க. ஆனா இந்த மூவியில் இவர் இருக்குன்னு யாருமே வந்து சொல்லவே இல்லை. இது இங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் தான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்க? இல்ல சேது சார் தெரியும் அங்க. ஆனா அந்த லுக்ல வந்து ரொம்ப உங்களுக்கே இந்த போஸ்டர்ல பாக்கும்போது தெரியும் அதுல ரொம்ப அப்படியே பாரு இதுல அப்படியே காதல் வந்து கண்ணுல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க இவரு இந்த கேரக்டருக்காக. நான் நேர்ல பார்த்தேன் இல்ல, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது இப்போ ரீமேக் வேற லாங்குவேஜ்ல வந்து பண்ணா கூட யாருமே வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் இந்த மாடசாமி வந்து யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. nice. So character மாடசாமி. மாடசாமி என்ன மாதிரி டைரக்டர் சொல்லுவாரு? ஓகே, என்ன மாதிரியான ரோல் சார்? திருடன் கேரக்டர் தான் மாடசாமி. மாடுன்ற கூடுவாங்க ஷார்ட்டா. ஓகே. அது வரைக்கும் வந்து ஆட்டுக்குட்டிங்களை களவாடிட்டு இருந்தாலும் ஒரு பெண் குட்டி மனசை களவாடுறப்போ ஏற்பட்ட பிரச்சனை தான் அவர் சொல்ற அதுதான் அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க லைஃப்ல என்ன மாத்தி போட்டுச்சுன்றது அந்த விஷயம் தான். திருடி எங்க வேணாலும் நடக்கலாம், ஆனா ஒரு பெண் மனதை திருடுறப்ப என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றதுதான் அது ஃபுல் படம்னு சொல்லுவோம். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா அவ வெளி உலகத்தையே பார்க்காத பாட்டி மட்டும்தான் தான் உலகம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னா ரெண்டு எருமாடா மாறி இருக்கும். உங்க வளர்ப்புல கூட வந்து அது அள்ளி கேரக்டர். ஸோ இப்போ லைஃப்ல ரெண்டு எருமாடுங்களோட வளர்ந்தவங்களுக்கு மாடுங்கிற மாடசாமி கேரக்டர் மூணாவது ஒரு மாடு. அப்போ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு லவ் நல்லா இருக்கு. எனக்கு ட்ரைலர் பார்த்ததை விட இப்போ நீங்கள் சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? உங்கள் பிஸ்னஸில் பிஸியாக இருந்தீங்களா நீங்கள் இந்த இடைப்பட்ட இதில்? That's my breadwinning. Okay. I have to take care of a
ஓகே சோ பிசினஸ்ல பிஸியா தான் இருந்தேன். இப்போவும் அப்படிதான் பிசினஸ் போயிட்டு. ஆனா சினிமா ரொம்ப பாசம். எஸ் புரியுது. ஆக்சுவலி சில பேருக்கு வந்து எப்படின்னா சினிமாவில் வரணும்னு ஆசை அந்த கனவோட வருவாங்க. ஒரு 2 படங்களில் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட்டு தள்ளி போயிட்டு நம்மளுடைய சொந்த வேலைகளில் இருப்பாங்க. ஆனால் சினிமா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிடைக்காது. அப்படிங்கிற இடைப்பட்ட அந்த காலங்களில் சினிமா பார்க்க பிடிக்கும். ஆனால் சினிமா பார்க்குறப்போ சரி நம்ம பண்ணியிருக்கலாமே, நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அதனாலே சில பேர் சினிமா பார்க்காம கூட இருப்பாங்க. அது மாதிரிலாம் ஏதாவது அந்த ஒரு why should we carry some negativity with us? Okay, nice. பாசிட்டிவாவே இருப்போமே தவிர ஓகே கிடைக்கலனா நம்மள பண்ணிடுவேன். எந்த கரெக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடித்து இருந்தது, நீங்க ரசிச்சது பண்ணுவீங்க? அது see but I'm not a highly talented person like to go to a set. இன்னைக்கு ஒரு செட்ல போயிட்டு ஒரு ஷீட் கையில வாங்கி படிச்சு அப்போ பெர்ஃபார்ம் பண்ண அது என்னால முடியாது. ஓகே இன்னைக்கு ஒரு செட் நாளைக்கு வேற செட் அப்படின்னு அந்த டயலாக் படிச்சுட்டு பண்ற ஆக்டர் கிடையாது. அது என்னால முடியும். அது எனக்கு அதுக்குள்ள டேலண்ட் இல்ல. because I have seen many people transform that way. அது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட். அட் a டைம்ல ஒரு மூவி தான், ஒரு படம், அந்த படத்தை முடிச்சதா நீங்க நெக்ஸ்ட் படம். உங்களுக்கு மைனா ஞாபகங்கள் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா எங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? ஏன்னா அதுவும் லோ பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம். அமலா பால் வந்து நடிச்சிருந்தாங்க, அவங்களுடைய செகண்ட் மூவி தமிழ்ல. ஸோ விதார்த் அவர்களுக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. இல்ல விதார்த்தோட நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். கொக்கியில இருந்து விதார்த் மேபி சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு ஹீரோவா பண்ண படம். அது பெரிய ஹிட் அடிக்கும்னு தெரியாது. ஆனா வந்து எல்லாரையும் அப்படியே வாயடிக்க வச்ச ஒரு படம் தான் வந்து மைனா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? நாஸ்டாலஜியா. பிரபு சோலமன் was a very good friend of mine. Okay. Definitely Vidath is a very good boy. Okay. At that time நேர்மையான சாதாரண பையன். அவன் ரொம்ப முயற்சி. கார் டிரைவரா இருந்து வந்தவர் இல்லையா? டிரைவர் வேலை. எஸ், கார் டிரைவரா இருந்து ஹீரோவானவர். எனக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியாது. பட் ஆனா இஸ் a very good person. ஒரு நேர்மையான good person. அப்புறம் அந்த மாதிரி தான் தம்பி ராமையா சார். he is like he's a gem. he's a gem. Yes. நிறைய நல்ல என்ன சொல்லுவேன், நல்ல அருமையான ஒரு நிறைய மனசுகள் என்ன சொல்றது, அதான் நல்ல உள்ளங்கள் கொண்ட நிறைய ஒற்று சேர்ந்த ஒரு படம் தான். அதனாலதான் அந்த வெற்றி வந்து அந்த டீம் என்ன சொல்றாரு, ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு எல்லாருக்கும். அதுதான் கேரவன்லாம் பெருசா இருந்திருக்காதே சார் நீங்க ஷூட் பண்ணதுல? அப்படியா? ஏன்னா மழைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தீங்களா படம் முழுக்க? மழை வரும், ஒரு குடை அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ள எல்லாருடைய பிளேட் வச்சு சாப்பிட்டு இருக்கோம். 5 பேர் 6 பேர் முதுகு நனைஞ்சிட்டு இருக்கும். மழை வரும்போது அப்படிதான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணி படம் தான் அது. அந்த மாதிரி டீம் அமைஞ்சு அதனாலதான் அது that movie is a milestone. அந்த முதல் வெற்றி உங்களுக்கு எப்படி இருந்தது? மேடம் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எப்பவும் நினைக்கிறேன். நைஸுங்க. ஒரு நல்ல நான் உங்களை ஒரு நல்ல உள்ளமா பாக்குறேன். நான் ஆக்சுவலி இந்த மயில் இன்டர்வியூ வர்றப்போ எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. சரி என்ன பேச போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட வந்தேன். ஆனா எனக்கு இப்ப பேசுறப்பதான் தெரியுது பேசுறதுக்கே இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மற்றவங்ககிட்ட குறை சொல்லி எல்லாம் மற்ற விஷயத்தை பற்றி குறை சொல்லி போயிட்டு ஒரு அதுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம தான் பண்ணணும். நமக்காக நம்ம தான் பண்ணிதான் அதுக்கு ரிசல்ட் என்ன வந்தாலும் ஓகே தான், முயற்சி எடுத்துவாங்க. இப்போ கூட நம்ம ஒரு half an hour முன்னாடி சுரேஷ் இந்த சார் கிட்ட பேசிட்டு அவர் என்கிட்ட சொல்லிய விஷயம் அதுதான். You just keep yourself calm, cool and focus on your career, focus on your work. ரிசல்ட் அதுக்கு பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். whatever it is, good or bad, you will have to face it. லாஸ்டா ஒரு क्वेश्चन என்னன்னா, அந்த படத்துல உங்க வைஃப் வந்து டார்ச்சர் பண்ற ஒரு கேரக்டர்ல அது நிறைய மீம்ஸ்ல எல்லாம் இப்ப கூட ஏன்னா இது மாதிரி எப்ப வருவீங்க இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஒரு கேரக்டர்னால பார்த்தா ஒவ்வொரு டைம் நான் தமிழ்நாடு இங்க மக்களை சந்திக்கும் போது எப்ப வரீங்க
யாராவது வாய்ப்பு Oh, nice. இப்பதான் மையல் தான் வந்து உங்க ஒய்ஃப் எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து she's a sweetheart. நைஸ் சூப்பர். ஸோ சார் மையல் வந்து உங்களுக்கு ஒரு பெரும் கனவு இருக்கு. முக்கியமா ஜெயம் மோகன் சாரோடைய கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளேல வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்க வந்து மையல் எந்த அளவுக்கு ஹிட் அடிக்கும், எப்படி மக்கள் எதிர்பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னன்னா நம்ம எல்லாமே இப்போ டவுன் வில்லேஜ்ல இருந்தாலும் அங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் ஃபாரின் போயிடுறாங்க. அப்படின்னா சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு காலையில சொன்ன வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் நைட் போட்டு நிம்மதியாக யாரும் தூங்குறது மேக்ஸிமம் எல்லாமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் வில்லேஜில் அப்படி கிடையாது. நம்ம பீஸ்ஃபுல்லாக போவோம், ஏதோ ஒரு விவசாயம் பார்ப்போம், இல்லை மாடு மேய்க்கிறதால நிம்மதியாக மாடு மேய்ப்போம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷர் அங்கே இருக்காது. ஸோ அப்படி இந்த இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு டைம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரில ஒரு வண்டலூர் ஜூ இப்படி எங்கேயாவது ரிலாக்ஸுக்காக போவோம் இல்லைங்களா. அது ஒரு 2-3 நாள் போகிற விஷயங்கள், அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா. ஸோ அந்த விஷயங்கள் அந்த பொருளாதாரமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த 2 மணி நேரம் அந்த படத்துக்குள்ள. ஸோ அந்த அனுபவம் வந்து இந்த விஷுவல்ஸ் கொடுக்கும். சாங்ஸும் மென்மையாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு இல்லை ஒரு அழகான இடத்த போய் பார்த்துட்டு அந்த ஃபீல் வந்து இந்த படம் வந்து கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ட்ரெயினை பார்த்தா சந்தோஷம் இருக்கும், யானையை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், ஒரு பெரிய மலையை பார்த்தா சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இதுக்குள்ள வந்து ஒரு சில்லா வந்து படம் கொடுக்கும். இப்போ உள்ள போயிட்டு வந்தா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற ஒரு ஃபீலுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லாமே நடக்கும். இன்னொன்னு தாராவுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம், நிறைய கனவுகளோட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. தமிழ்நாடு என்னைக்குமே கைவிடாது. சேது சார் கண்டிப்பா வந்து மையலுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய படங்கள் வரும். இந்த படமும் வந்து உங்களுக்கு பெரும் பேரும் புகழும் வந்து பெற்று தரட்டும். 3 பேருக்குமே அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது எப்பொழுதும் பர்சனல் லைஃப் அண்ட் சினிமா லைஃப் ரெண்டுலையுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா சார்பாக பெரும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Masa colorful aga vangalam Vigalum சேர்ந்து சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்